காற்று வெளியீடை படத்தை கிண்டல் செய்தவங்களுக்கு படக்குழுவே அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. காற்று வெளியீடை கடந்த வாரம் திரைக்கு வந்து ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து வருது. இந்த படத்துல கார்த்திக் பாகிஸ்தான் சிறையிலிருந்து தப்பித்து இந்தியா வர மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இத பலரும் அது எப்படி இவ்வளவு ஈஸியா தப்பிச்சு இந்தியா வர முடியும் அப்படின்னு கேள்வியும் எழுப்பி கதை விடுகிறீர்களா அப்படின்னு கிண்டல் செஞ்சிருக்காங்க. இதற்கு மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த காட்சி ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையின் திலீப் பாருல்கரை பாகிஸ்தான் சுட்ட போது அந்த ஆபத்தை தனது வாழ்க்கையின் பெரும் சாகசமா மாற்றிக்கொண்டார் திலீப் பாருல்கர். 1972ஆம் ஆண்டுல மல்விந்தர் சிங் கிரேல்வால், ஹரீஷ் சிங்ஜி ஆகியோருடன் பாருல்கர் ராவல்பிண்டியில இருந்த போர் கைதிக்கான முகாம்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. இந்த நிகழ்வை 4 மைல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ற புத்தகமா எழுதியிருந்தாங்க. அதுல இருந்து தான் காற்று வெளியீடை படத்துல அப்படி ஒரு காட்சியை வைத்தோம், உண்மையாக நடந்ததை தான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நெட் டிவி ஃபார் வியூவர்ஸ். இப்போ நம்ம அண்ணா சாலையில் இருக்க கவர்மெண்ட் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக எல்லா ரோல்ஸும் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லணும். ஓரளவுக்கு வேற